நிலா சோழன் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணா நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கு ஹனிமூனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சேரன் ரொம்பவே சந்தோஷம், 2 பேரும் ஹாப்பியாக போயிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க. உடனே பல்லவன் அண்ணி சூப்பர் அண்ணி, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிலா திடீர்னு யோசிச்சு சொல்கிறாங்க, எல்லோரும் ஒன்றா போனால் ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நிலா, என்ன நிலா சொல்கிற, ஹனிமூன் நம்ம மட்டும்தான் போகிறது நிலா அப்படின்றாங்க. இல்லைங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் இன்னமும் ஜாலியாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன், எல்லார் கூடயும் போகலாமே அப்படின்றாங்க. உடனே பல்லவன் சரி நீ போகலாமே எல்லாரும் சேர்ந்து அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனேயே சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணா என்னண்ணா, அவள் தான் புரியாமல் பேசுகிறா, நீங்களும் சரி நீட்டா அமைதியாகவே இருக்கீங்களே அண்ணா, தயவு செஞ்சு அவகிட்ட திரும்பவும் ஈவினிங் வரும்போது சொல்லுங்கள், இல்லை முடியாது அப்படின்னா சொல்லுங்கண்ணா அப்படின்றாங்க. சரி சோழன், நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அண்ணா ஆறுதலாக பேசி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மாலதியோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாரும் கிளம்புறாங்க ரொம்பவே ஆர்வத்தோடு. அப்போது நிலா சொல்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே கிஃப்டாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. மாலதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் யாரும் உங்கள் வீட்டு பக்கம் யாருமே வரவே இல்லை, யாரும் எனக்காக நிற்க மாட்டாங்க, அதுவே நிலா ஏதாச்சும் சின்னதாக ஓப்பன் பண்ணியிருந்தா கூட எல்லாரும் போயிருப்பீங்க, நானுன்றதுனால தானே எனக்காக யாருமே வராமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலதி ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கவும் கரெக்டாக நிலா சோழன்னு எல்லாருமே நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே மாலதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அது எப்படியுமா வராமல் போவோம், நீ கடை திறக்கிற விழா நாங்கள் பார்க்கணும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட அப்பா சொல்கிறாங்க. என்ன பாண்டி, எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்றாங்க. என்னம்மா இன்னும் உங்கள் அப்பா அம்மா வரலையா, வரல, வந்துடுவாங்க அப்படின்றாங்க. கரெக்டாக அவங்களும் வந்துடுறாங்க. அதை பார்த்த உடனேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாலதி. அப்போது பாண்டியனோட அப்பா கேட்குறாங்க, என்னப்பா நீங்களே இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி, நீங்கள் ஏதோ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க அதுக்காக பேசுவீங்களா அப்படின்னு மாலதியோட அம்மா ரொம்பவே கூப்பிட்றாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் வாங்க, அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ரிப்பன் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலதி சொல்கிறாங்க. ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போகிறாங்க. எல்லாருக்கும் மருந்து மாத்திரைன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்பா நீங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு பாண்டியனோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் மாலதி எல்லாமே கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறாங்க. மாலதி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹனிமூன் ட்ரிப்பை பற்றி யோசித்து பார்த்து சோழன் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க.